ஒரு திமுக ஊராட்சி மன்ற தலைவர் வந்து நகைகளை திருடி இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு கருத்து இப்போ நீண்ட நாட்களாகவே அவருடைய தொழிலே இதுதான்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வருது சார். எப்படி அதாவது சார் பார்க்குறீங்க? திமுக வந்து ஆளும் கட்சியா வந்து விட்டால் ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மிக வசதி படைத்தவர்களாக இருந்தாதான் ஒவ்வொரு முறையும் முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர்கள் வரும்போது வரவேற்பு நிகழ்வுகள் கொடுப்பதற்கு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவு செய்து பகட்டு ஏற்படுத்தி இதெல்லாம் பண்ண முடியும். அவனுக்கு வருமானம் வரலைன்னா என்ன பண்ணுவான்? அவன் திருடுறவன், கேப் மாதிரித்தனம் பண்றவன், அதுக்கப்புறம் ட்ரக் மாஃபியாவா இருக்கிறவன். நீங்க இது மட்டும் இப்பதானே இது இப்போ வருது. இதற்கு முன்னாலே ட்ரக் மாஃபியா இருக்கிறவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணி அவனை தூக்கி உள்ள போட்டாங்கல்ல. அவனுக்கு என்ன அயலக இது ஜாபா கொடுத்துருந்தாங்க, சாதிக். பொறுப்பு கொடுத்துருந்தாங்கல்ல. அப்ப அவன் யாரு என்னன்னு விசாரிக்காம ஒருத்தனுக்கு நீங்க பதவி கொடுக்குறீங்கன்னா, ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய காவல்துறையை, உளவுத்துறையை நீங்கள் சரியாக பயன்படுத்தாமல் அந்த நபருக்கு ஒரு உயர் பொறுப்பு கொடுக்கிறீர்கள் என்றால் நிர்வாக திறனற்றவர்கள் என்பதை நீங்களே உங்களை ஒத்துக்கொள்கிறீர்கள். சரியா? அதற்கப்புறம் வந்து நேஷனல் லெவல்ல வந்து இந்த பிரச்சனை ரைஸ் ஆகி அவனை வந்து பிடிக்கிறாங்க. பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி எல்லாம் பார்க்கும்பொழுது அவன் வந்து உங்களுடைய கட்சியில ஒரு மாநில அளவுல, மாவட்ட அளவுல பொறுப்புல இருக்கான்னு தெரிஞ்ச உடனே நீங்க அவசர அவசரமா நீக்கிறீங்க இல்லையா? அப்ப அதை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி நீங்க பண்ணலைன்னாலே உங்க சிஸ்டம் ஃபெயிலியர்.